Hello everyone, welcome to 𝗧𝗧𝗧𝗧. இந்த வீடியோல September 21st of 2024 ஹிந்து நியூஸ் பேப்பர்ல வந்திருக்கிற இம்பார்ட்டன்ட் நியூஸ் ஆர்டிகல்ஸ் என்னென்னு நம்ம பார்த்துடலாம். இதுக்காக ஹிந்து நியூஸ் பேப்பரோட சென்னை எடிஷன் எடுத்திருக்கோம். அண்ட் இந்த வீடியோட PDF நோட் வந்து டெலகிராம் சேனலில் இருக்குது. அதுக்கான லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அதில் போய் நீங்கள் ஃப்ரீயாகவே இந்த PDF நோட்டை வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம். அண்ட் இன்றைக்கி நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்க போகிறது வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் பேஜில் வந்திருக்கிற ஒரு இம்பார்ட்டன்ட் நியூஸ் ஆர்டிகல். பாம்பேஸ் ஹை கோர்ட் ஸ்ட்ரைக்ஸ் டவுன் சென்டர்ஸ் அமெண்டட் IT ரூல்ஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அதாவது போன வருஷம் ஏப்ரல் 2023 வந்து பார்த்தீங்கன்னா IT ரூல்ஸில் ஒரு அமெண்ட்மெண்ட் வந்து கொண்டு வந்திருந்தாங்க நம்மளோட கவர்மெண்ட். ஸோ எதுக்காக அப்படின்னா ஃபேக்ட் செக் யூனிட் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று புதுசாக கிரியேட் பண்ணியிருக்காங்க. இந்த ஃபேக்ட் செக் யூனிட்டோட பர்பஸ் என்ன அப்படின்னா, இந்த சோஷியல் மீடியாவில் கவர்மெண்ட் ரிலேட்டட் கண்டென்ட் வந்து போடுறாங்க இல்லையா, அந்த கண்டென்ட்ல எதெல்லாம் ஃபேக், ஃபால்ஸ், மிஸ்லீடிங் அப்படின்னு இந்த ஃபேக்ட் செக் யூனிட் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா ஐடென்டிஃபை பண்ணுவாங்க. யூஸ்வலாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஃபேக்ட் செக் யூனிட் வந்து இப்போ இந்த ப்ரைவேட் ஆர்கனைசேஷன்ஸ் இருக்காங்களா, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ சோஷியல் மீடியா கம்பெனி இருப்பாங்களா, அவங்க என்ன பண்ணியிருப்பாங்கன்னா வச்சிருப்பாங்க ஃபேக்ட் செக் யூனிட்னு சொல்லிட்டு. அதே மாதிரி கவர்மெண்ட் கிட்டையும் ஒரு ஃபேக்ட் செக் யூனிட் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்கணும் அப்படின்ட்டு IT ரூல்ஸ் அமெண்ட்மெண்ட் பண்ணி இந்த ஃபேக்ட் செக் யூனிட்டை வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருந்தாங்க. ஆனால் பிரச்சனை என்னன்னா, ஒரு பிரைவேட் ஆர்கனைசேஷன் வந்து ஃபேக்ட் செக் யூனிட் வச்சா தப்பு கிடையாது. பிகாஸ் அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அத்தாரிட்டிஸ் கிடையாது. பட் கவர்மெண்ட் கிட்ட வந்து பவர் இருக்கு, அத்தாரிட்டி இருக்கு. அப்போ இவங்க ஃபேக்ட் செக் யூனிட் வந்து எஸ்டாப்ளிஷ் பண்றது வந்து பார்த்தீங்கன்னா வில் டெஃபினெட்லி வயலேட் ஃபண்டமெண்டல் ரைட் அப்படின்ற பெர்ஸ்பெக்டிவ்ல நம்ம பார்க்கலாம். அப்போ இந்த ஃபேக்ட் செக் யூனிட்டை எஸ்டாப்ளிஷ் பண்ணது வந்து பார்த்தீங்கன்னா இட் இஸ் கைண்ட் ஆஃப் எக்ஸிக்யூட்டிவ் ஓவர் ரீச். ஸோ இதை எஸ்டாப்ளிஷ் பண்ணதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா பாம்பே ஹைகோர்ட்டில் இதுக்கு அகேன்ஸ்டாக வந்து கேஸ் ஃபைல் பண்ணுறாங்க. ஸோ அந்த கேஸ் வந்து பார்த்தீங்கன்னா இவ்வளோ நாள் நடந்துகிட்டே இருந்துச்சு. இப்போ 2024 ஜனவரி மாதம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பாம்பே ஹைகோர்ட்டில் வந்து ஒரு ஸ்பிளிட் வேர்டிக்ட் வந்து வந்தது. ஸ்பிளிட் வேர்டிக்ட் அப்படின்னா 2 ஜட்ஜ் இருப்பாங்க. அந்த 2 ஜட்ஜில் ஒரு ஜட்ஜ் வந்து இந்த ஃபேக்ட் செக் யூனிட்டுக்கு ஃபேவராகவும் இன்னொரு ஜட்ஜ் வந்து இதுக்கு அகேன்ஸ்டாகவும் அவங்களோட வேர்டிக்ட் வந்து கொடுத்துருந்தாங்க. ஸோ அப்படின்றப்போ இதில் வந்து டிசிஷன் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கேஸில் ஆல்மோஸ்ட் லைக் அ டை. அப்போ இந்த ஸ்பிளிட்டை வந்து பிரேக் பண்ணணும் அப்படின்னா தேர்டாக ஒரு ஜட்ஜ் வந்து என்ன பண்ணணும், ரூல் பண்ணி ஆகணும் அப்படின்ற ஒரு ரெக்குயர்மெண்ட்டுக்கு வந்து நின்னோம். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா மூணாவதா ஜஸ்டிஸ் சந்தர்கார் வந்து என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா அவரோட வேர்டிக்ட் வந்து கொடுத்துருக்காரு. ஸோ அதில் கோர்ட் வந்து என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, என்ன ஃபைண்டு பண்ணியிருக்காங்கன்னா, இந்த ஃபேக், ஃபால்ஸ் அண்ட் மிஸ்லீடிங் அப்படின்னு சொல்லிட்டு ப்ரொவிஷன் கொண்டு வந்திருக்காங்க இல்லையா, இது வந்து ஒரு கிளியரான டெஃபினிஷன் கிடையாது. இது வந்து ரொம்ப வேகா இருக்கு. எதை வேணாலும் ஃபேக், ஃபால்ஸ், மிஸ்லீடிங் சொல்லிட்டு கவர்மெண்டால என்ன பண்ண முடியும், கர்டைல் பண்ண முடியும். அப்போ இந்த மாதிரி வேகான ஒரு டெஃபினிஷனை கொடுத்தனால இட் கிரியேட்ஸ் அ சில்லிங் எஃபெக்ட் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. சில்லிங் எஃபெக்ட் அப்படின்னா இப்போ நம்மளோட லீகல் ரைட் இருக்குல்ல, ஃபார் எக்ஸாம்பிள் ஃபண்டமெண்டல் ரைட் எடுத்துக்கோம். ஸோ எனக்கு கிடைக்க வேண்டிய ஆக்சுவல் ரைட்டையே டிஸ்கரேஜ் பண்றது தான் இந்த சில்லிங் எஃபெக்ட். அப்போ கோர்ட்டோட ஃபைண்டிங் வந்து இது ரெண்டாக தான் இருக்கு. ஒன்று வாக் அண்ட் லேக் ஆஃப் கிளியர் டெஃபினிஷன், இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா சில்லிங் எஃபெக்ட் ஆன் லீகல் ரைட்ஸ். இப்போ அது போக வந்து பார்த்தீங்கன்னா செக்ஷன் 79 ஆஃப் IT ஆக்ட் 2000 இருக்கு இல்லையா, இதில் வந்து சேஃப் ஹார்பர் ப்ரொவிஷன்ஸ் வந்து வச்சுருக்காங்க. இந்த சேஃப் ஹார்பர் ப்ரொவிஷன்ஸ் எதுக்கு அப்படின்னா இன்டர்மீடியரிஸ், அதாவது இப்போ சோஷியல் மீடியா கம்பெனிஸ் இருக்காங்க இல்லையா, லைக் ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம். ஸோ இந்த மாதிரி சோஷியல் மீடியா கம்பெனிஸ் எல்லாத்தையுமே இன்டர்மீடியரியை தான் கிளாஸிஃபை பண்ணியிருக்காங்க. ஏன்னா அதில் இருக்கிற யூசர்ஸ் வந்து ஏதாவது ஒரு கண்டென்ட் ப்ரொடியூஸ் பண்ணாங்க அப்படின்னா அதுக்கு வந்து இந்த இன்டர்மீடியட்ஸ் வந்து பொறுப்பெடுத்துக்க முடியாது. இவங்க வந்து லீகலாக வந்து அந்த இஷ்யூ வந்து ஃபேஸ் பண்ண முடியாது. அந்த கண்டென்ட் போட்டவர் தான் ஃபேஸ் பண்ணணும். அப்போ இதை பிரிக்கணும் அப்படின்றதுக்காக இந்த ஆக்ட்ல வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா இந்த சோஷியல் மீடியாவெல்லாம் இன்டர்மீடியரை தான் கன்சிடர் பண்ணியிருக்காங்க. அப்போ இந்த ஃபேக்ட் செக் யூனிட் கொண்டு வந்தோம்னு வச்சுக்கோங்களேன், இந்த இன்டர்மீடியரிஸோட சேஃப் ஹார்பர் ப்ரொவிஷன்ஸ் வந்து பாதிக்கப்படும். ஸோ இந்த இஷ்யூவை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இட் ஹேஸ் அ வைடர் இம்ப்ளிகேஷன். லைக் நமக்கு வந்து இட் இஸ் அன் இஷ்யூ ஆஃப் டிஜிட்டல் கவர்னன்ஸ் அப்படின்றது உங்களுக்கு தெரியணும். ஏன்னா இந்த டைமென்ஷனில் நம்மளுக்கு எஸ்ஏ கொஸ்டின் கூட கேட்கலாம். ஓகே, ஸோ தட்ஸ் ஆல் அபவுட் திஸ் ஆர்டிகல். அண்ட் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா சவுத் பேஜில் வந்து இருக்கிற ஒரு ஆர்டிகல். இந்த ஆர்டிகல் வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, TTD ghee samples contained foreign fat says lab analysis அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இது வந்து நம்மளோட எக்ஸாம் பெர்ஸ்பெக்டிவ்ல இந்த இஷ்யூ வந்து நமக்கு இம்பார்ட்டன்ட் கிடையாது. ஏன் இம்பார்ட்டன்ட் கிடையாது அப்படின்னா இட் இஸ் அ பொலிட்டிக்கலி மோட்டிவேட்டட் இஷ்யூ. அண்ட் நம்ம எக்ஸாம்ல எந்த ஸ்டேஜ்லயுமே இது ரிலேட்டடா கொஸ்டின்ஸ் கேட்க போறது கிடையாது. பட் என்னன்னா இந்த ஆர்டிகல்ல வந்து பாத்தீங்கன்னா எஸ் வேல்யூ டெஸ்ட் பத்தி கொடுத்துருக்காங்க. ப்ரிலிமினரி எக்ஸாமுக்கு யூஸ் ஆகலாம். ஏன்னா ப்ரிலிமினரி எக்ஸாம் இஸ் ஆல் அபவுட் தி அப்ளிகேஷன் ஆஃப்
அக்யூமுலேட்டட் நாலேஜ் தானே. ஸோ அதனால எஸ் வேல்யூ டெஸ்ட் அப்படின்னா என்னன்னு தெரிஞ்சுக்கலாம். ஸோ எஸ் வேல்யூ டெஸ்ட்னா என்ன அப்படின்னா, இந்த டெய்ரி ப்ராடக்ட் இருக்கு இல்லையா, அதில் இருக்கிற மில்க் ஃபேட்டோட இன்டெகிரிட்டியை டெட்டர்மைன் பண்ணுறதுக்காக இந்த எஸ் வேல்யூ டெஸ்ட் வந்து பண்ணுவாங்க. இப்போ அந்த டெஸ்ட்ல தான் திருப்பதி லட்டுல வந்து ஃபாரின் ஃபேட் இருக்கிறதா கண்டுபிடிச்சிருக்காங்க. இப்போ இது வந்து ஒரு பொலிட்டிக்கலி மோட்டிவேட்டட் இஷ்யூன்றனால அந்த ஃபாரின் ஃபேட்டை என்னவா கன்சிடர் பண்றாங்க அப்படின்னா, அது வந்து பீஃப் ஃபேட்டா இருக்கலாம் அப்படின்னு சொல்லி கன்சிடர் பண்றாங்க. ஆனா ஆக்சுவலா இந்த ஆர்டிக்கல்ல என்ன எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க அப்படின்னா, இந்த ஃபாரின் ஃபேட் வந்து எப்படி வேணாலும் வந்திருக்கலாம். இப்ப திருப்பதி தேவஸ்தானம் போர்டு வந்து பாத்தீங்கன்னா, ஒரு வெண்டார்ட்ட இருந்து மட்டும் கீ வந்து ப்ரொக்யூர் பண்ண மாட்டாங்க. மல்டிபிள் வெண்டார்ஸ்ட இருந்து என்ன பண்ணுவாங்க, லட்டு மேக் பண்றதுக்காக கீ வந்து ப்ரொக்யூர் பண்ணுவாங்க. அப்போ அது வந்து அந்த வெண்டாருக்கு வந்து எப்படி அந்த டீல கொடுப்பாங்கன்னா, பிட்டிங் மூலியமா இருக்கலாம். அப்ப என்ன பண்ணுவாங்கன்னா, இருக்கிறதுலயே லோ காஸ்ட் கீயை தான் வந்து என்ன பண்ணுவாங்க, ஆர்டர் பண்ணுவாங்க. அப்ப லோ காஸ்ட் கீ வந்து மார்க்கெட் ரேட் வந்து 900 இருக்கிறப்போ 300க்கு வந்து ஒரு கீ கொடுக்கணும் அப்படின்னா இட் மஸ்ட் பி அடல்ட்ரேட்டட். அப்போ ஃபாரின் ஃபேட் வந்து கலந்துருக்க தான் செய்யுது. ஆனா இதை வந்து நம்ம கன்ஃபார்மா சொல்ல முடியாது இதுல பீஃப் ஃபேட் இருக்கு அப்படின்னு. நம்மளால இன்டர்பிரேட் தான் பண்ண முடியும். ஸோ அப்படி இன்டர்பிரேட் பண்ணோம் அப்படின்னா பீஃப் ஃபேட்டும் இருக்கலாம், இல்லைன்னா அதர் பாசிபிலிட்டிஸும் இருக்கு. இந்த ஃபார்ம்ல வந்து கவ்வை வந்து மெயின்டைன் பண்ணுவாங்கல்ல, அந்த ஃபார்முக்கு வந்து ஒன்று அண்டர் ஃபீட் பண்ணியிருந்தாலுமே இல்லை ஓவர் ஃபீடு பண்ணியிருந்தாலுமே ஃபாரின் ஃபேட் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. இல்லை அந்த கவுக்கு வந்து வெஜிடபிள் ஆயில்ஸ், அதோட கவு ஃபீட்ல வந்து பார்த்தீங்கன்னா பாம் ஆயில்ஸ் வந்து கலந்துருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி கலந்துருந்தாலுமே ஃபாரின் ஃபேட் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதே மாதிரி கொலோஸ்ட்ரம். ஸோ ஒரு கவு வந்து குட்டி போட்ட உடனே வர்ற ஃபர்ஸ்ட் மில்க் இருக்கு பார்த்தீங்களா, தட் இஸ் கால்ட் கொலோஸ்ட்ரம். அதையுமே கீக்கு எடுத்துட்டாங்க அப்படின்னா அந்த கீல வந்து ஃபாரின் ஃபேட் இருக்கிறதா தான் இந்த எஸ் வேல்யூ டெஸ்ட்ல வந்து ஐடென்டிஃபை ஆகும். ஸோ இந்த மாதிரி நம்ம மல்டிபிள் வேஸ்ல வந்து இன்டர்பிரேட் பண்ண முடியும். ஓகே, பட் இந்த இஷ்யூ வந்து நமக்கு இம்பார்ட்டன்ட் கிடையாது. ஏன்னா இப்போ அந்த தெலுங்கு தேசம் ரூலிங் பார்ட்டி இருக்காங்க இல்லையா, அவங்க வந்து என்ன பண்ணிட்டாங்கன்னா பழைய மாதிரி கர்நாடகால இருந்தே கீ வாங்க ஆரம்பிச்சிருக்காங்க. ஏன்னா இப்போ வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா திருப்பதிக்கு வந்து கீ சப்ளை பண்ணதுல ஒன் ஆஃப் தி மெயின் வெண்டர் வந்து பாத்தீங்கன்னா திண்டுக்கல்ல இருந்து தான் அனுப்பியிருக்காங்க. ஸோ இந்த இஷ்யூ எல்லாம் நம்ம பெருசா வந்து உள்ள இன்வால்வ் ஆக வேணாம். ஏன்னா இதுல நிறைய பாலிடிக்ஸ் வந்து இன்வால்வ் ஆயிருக்கு. ஓகே, that's it. That's all about this article. And next article வந்து பாத்தீங்கன்னா it is also an important article. ISRO will take all precautions before manned Gaganyaan mission அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இஸ்ரோவோட சேர்மன் வந்து இந்த ஸ்டேட்மெண்ட் வந்து கொடுத்துருக்காங்க. என்னன்னா இந்த மேன்டு ககன்யான் மிஷன் இருக்கு பாத்தீங்களா, இது வந்து 2018 அனௌன்ஸ் பண்ணுது. இதோட ஓவரால் பட்ஜெட் வந்து பாத்தீங்கன்னா 10,000 crore. இது ஆக்சுவலா நம்ம வந்து டிலே பண்ணிட்டோம். 2018 அனௌன்ஸ் பண்ணி 2021-22 நம்ம லான்ச் பண்ற பிளான். ஆனா COVID-19 டிலே ஆயிடுச்சு. ஸோ இதோட பர்பஸ் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு 3 ஆஸ்ட்ரோநாட்ஸ், 2 மேல் அண்ட் 1 ஃபீமேல், இவங்களை வந்து 400 கிலோமீட்டர் ஆல்டிடியூட்ல வந்து ஆர்பிட்ல பிளேஸ் பண்ணணும். ஸோ 400 கிலோமீட்டர் ஆல்டிடியூட்னா என்ன ஆர்பிட் வரும் அப்படின்னு கமெண்ட்ல சொல்லுங்க. ஸோ இந்த மிஷனை பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் வந்து மேன் இல்லாம சில டெஸ்ட் லான்ச் வந்து பண்ணுவாங்க. அதை வந்து இந்த மாசம் டிசம்பர்ல ஸ்டார்ட் பண்ண போறாங்க. அதை தான் வந்து இஸ்ரோவோட சேர்மன் வந்து சொல்லியிருக்காங்க. ஆனா என்ன அப்படின்னா, இப்ப ரீசெண்டா இன்டர்நேஷனல் ஸ்பேஸ் ஸ்டேஷனுக்கு வந்து 2 ஆஸ்ட்ரோனட்டை வந்து அனுப்பியிருந்தாங்க இல்லையா, 𝗔𝗶𝗏 அண்ட் சுனிதா வில்லியம்ஸ். அவங்க ரிட்டர்ன் ஆகிற ஸ்கெடியூல் வந்து டிலே ஆயிருச்சு. 2025 தான் இப்போ அவங்க ரிட்டர்ன் ஆக முடியும். ஆக்சுவலா நேரம் வந்திருக்கணும். அவங்க ஏன் வந்து ரிட்டர்ன் வரல அப்படின்னா, நாசா என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அவங்களோட இந்த போயிங் ஸ்டார் லைனர் ஏர்கிராஃப்ட் இருக்கு இல்லையா, அவங்கள திரும்ப கொண்டு வர்றதுக்காக அவங்க பிளான் பண்ணியிருந்த இந்த ஏர்கிராஃப்ட் வந்து சில மால் ஃபங்க்ஷன்ஸ் வந்து வந்துருச்சு. அதுல வந்து ஹீலியம் லீக் ஆக ஆரம்பிச்சிருச்சு அண்ட் த்ரஸ்டர் வந்து மால் ஃபங்க்ஷன் ஆக ஆரம்பிச்சிருச்சு. அதனால எதுக்கு ரிஸ்க் எடுக்கணும் அப்படின்ட்டு அவங்கள திரும்ப கூப்பிட்டு வராமவே வெறும் எம்டி ஸ்பேஸ் கிராஃப்ட் வந்து அர்த்துக்கு ரிட்டர்ன் கொண்டு வந்துட்டாங்க. ஸோ நாசா வந்து ரிஸ்க் எடுக்க விரும்பல. ஏன் ரிஸ்க் எடுக்க விரும்பலன்னா, இப்போ இந்த அவங்களுக்கு கிரிட்டிக்கல் டேட்டா வந்து கிடைச்சிருக்கும். இந்த டேட்டாவை வச்சு அவங்க ஐடென்டிஃபை பண்ணி அடுத்து ஸ்பேஸ் எக்ஸோட ஸ்பேஸ் கிராஃப்ட்ல தான் என்ன பண்ண போறாங்க, அவங்கள வந்து திரும்ப கூப்பிட்டு வர போறாங்க. இந்த மாதிரி ரிஸ்க் வந்து இஸ்ரோ வந்து எடுக்க விரும்பல அப்படின்னு இஸ்ரோவோட சேர்மன் வந்து சொல்லியிருக்காங்க. ஏன் அப்படின்னா, இந்தியாவை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா இது வந்து ரொம்ப கிரிட்டிக்கலான மிஷன் கூட. இந்தியாவோட ப்ரைடும் இருக்கு. இன்னொன்று வந்து இதோட பட்ஜெட் நம்ம வந்து எஃபிஷியண்டா இஸ்ரோ வந்து ஆக்ட் ஆகணும். ஸோ அதை தான் வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த ஆர்டிகல்ல இருந்து நமக்கு தெரிய வருது. ஓகே, ஸோ தட்ஸ் ஆல் அபவுட் திஸ் நியூஸ் ஆர்டிகல். அண்ட் நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா நியூஸ் பேஜ்ல வந்து இருக்கிற இம்பார்ட்டன்ட் நியூஸ் ஆர்டிகல்ஸ் என்னன்னு நம்ம பார்த்துடலாம். சுப்ரீம் கோர்ட் ஆஸ்க்ஸ் கவர்மெண்ட் டு எக்ஸ்பிளைன் டிலே இன் தி அப்பாயின்மெண்ட் ஆஃப் ஜட்ஜஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இந்த இஷ்யூவை நம்ம ஃபுல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும் அப்படின்னா நமக்கு வந்து இந்த அப்பாயின்மெண்ட் ஆஃப் ஜட்ஜஸ் வந்து எப்படி பண்றாங்கன்ற பேசிக்ஸ் வந்து நமக்கு கண்டிப்பா தெரிஞ்சிருக்கணும். ஸோ அதை வந்து உங்களுக்கு நான் ஷார்ட்டா எக்ஸ்பிளைன் பண்றேன். நம்ம இந்தியாவை பொறுத்த வரைக்கும் ஜுடிஷியரியில அப்பாயின்மெண்ட் ஆஃப் ஜட்ஜஸ் அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா இட் இஸ் கவர்ன்டு பை த கான்ஸ்டிடியூஷன். ஸோ ஃபார் த சேக் ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங் ஹைகோர்ட்ல இருந்து எப்படி ஜட்ஜஸ் வந்து அப்பாயின்ட் பண்றாங்க அப்படின்றத நான் சொல்றேன். இப்போ ஆர்டிகல் 217
7 எடுத்துக்கோங்க. இது வந்து இப்போ ஹைகோர்ட்ல ஜட்ஜஸ் அப்பாயிண்ட் பண்ணணும் அப்படின்னா இட் வில் பி டன் பை த பிரசிடென்ட். ஸோ பிரசிடென்ட் வந்து பார்த்தீங்கன்னா சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியாட்டையும் அண்ட் அந்த பர்டிகுலர் ஸ்டேட்டோட ரெஸ்பெக்டிவ் கவர்னர்ட்டையும் கேட்டு தான் என்ன பண்ணுவாங்க, ஜட்ஜஸ் வந்து அப்பாயிண்ட் பண்ணுவாங்க. இப்போ பிரசிடென்ட் அப்படின்னா டைரக்டா பிரசிடென்ட் கிடையாது. பிரசிடென்ட் வந்து அப்பாயிண்ட் பண்றதுக்கு எய்ட் அண்ட் அட்வைஸ் யார் பண்ணுவா, கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ். அப்போ இந்த அப்பாயின்மெண்ட் ஆஃப் ஜட்ஜஸ் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா ஃபைனலி இட் இஸ் அன் எக்ஸிக்யூட்டிவ் ப்ராசஸ். ஆனால் இதில் வந்து பார்த்தீங்கன்னா 2 பேருமே இன்வால்வ் ஆகி தான் பண்ணணும். எக்ஸிக்யூட்டிவ்ஸும் ஜுடிஷியரியும் 2 பேருமே இன்வால்வ் ஆவாங்க அப்பாயின்மெண்ட் ஆஃப் ஜட்ஜஸ்ல. இப்போ ஹைகோர்ட்ல ஒரு ஜட்ஜை வந்து அப்பாயிண்ட் பண்ணணும்னு வச்சுக்கோங்களேன். ஹைகோர்ட்டுக்கு வந்து ஒரு கொலிஜியம் இருக்கும். இந்த கொலிஜியம்னா என்ன அப்படின்னா அந்த ஹைகோர்ட்டோட சீஃப் ஜஸ்டிஸ் இருப்பாரு. அவரும் 2 சீனியர் மோஸ்ட் ஜட்ஜும் சேர்ந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் வேகன்சியை வந்து ஐடென்டிஃபை பண்ணுவாங்க. ஒரு வேகன்சி வரப்போகுதுன்னா அதை 6 மந்த்துக்கு முன்னாடியே சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் த ஹைகோர்ட் வந்து என்ன பண்ணணும், ஐடென்டிஃபை பண்ணிட்டு அதுக்கு யாரை ஃபில் பண்ணலாம் அப்படின்னு 2 சீனியர் மோஸ்ட் ஜட்ஜோட டிஸ்கஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ இதை தான் நம்ம கொலீஜியம் அப்படின்னு சொல்லி சொல்றோம். ஸோ அவங்க ஃபைனலா அந்த டிசிஷன் எடுத்து முடிச்சதுக்கு அப்புறம் அந்த செலக்டட் ஜட்ஜஸோட நேமை வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா சிஎம்க்கு அனுப்புவாங்க. சிஎம் வந்து கவர்னருக்கு எய்ட் அண்ட் அட்வைஸ் பண்ணுவாரு. என்ன பண்ணுவார் அப்படின்னா இந்த லிஸ்ட் எல்லாம் ஓகே, நீங்க என்ன பண்ணலாம், யூனியன் லா மினிஸ்ட்ரிக்கு வந்து சென்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி ரெக்கமெண்ட் பண்ணிடுவார். அப்ப யூனியன் லா மினிஸ்ட்ரி வந்து என்ன பண்ணுவாங்கன்னா அந்த நேம்ஸ் எல்லாம் கன்சிடர் பண்ணுவாங்க. கன்சிடர் பண்ணிட்டு அதை வந்து சுப்ரீம் கோர்ட்டோட கொலீஜியம்க்கு வந்து சென்ட் பண்ணுவாங்க. ஸோ சுப்ரீம் கோர்ட்டோட கொலீஜியம்ல சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியா இருப்பாரு, பிளஸ் சீனியர் மோஸ்ட் ஜட்ஜஸ் வந்து 2 பேர் இருப்பாங்க. இந்த கொலீஜியம் என்ன பண்ணும் அப்படின்னா இந்த லிஸ்ட்டை வந்து பிரசிடென்ட்டுக்கு வந்து சப்மிட் பண்ணுவாங்க. பிரசிடென்ட் வந்து சாட்டிஸ்ஃபை ஆயிட்டாரு அப்படின்னா அவங்களுக்கு அப்பாயின்மெண்ட் கொடுத்துருவாங்க. ஸோ இதுதான் ப்ராசஸ். இப்போ இதுல என்ன பிரச்சனை அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுல நம்ம எக்ஸிக்யூட்டிவ்ஸும் இன்வால்வ் ஆகுறாங்க, பிளஸ் ஜுடிஷியரியும் இன்வால்வ் ஆகுறாங்க. நம்ம கான்ஸ்டியூஷனை பொறுத்த வரைக்கும் நமக்கு தெரியும் செப்பரேஷன் ஆஃப் பவர் வந்து இருக்கு. அதே கட்டத்தில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த செப்பரேஷன் ஆஃப் பவர் வந்து வாட்டர் டைட் கம்பார்ட்மெண்ட் கிடையாது. செக்ஸ் அண்ட் பேலன்ஸும் என்ஷூர் பண்ணியிருக்காங்க. ஸோ அப்படின்ற பட்சத்தில் இந்த ஜுடிஷியரி வந்து டிசைட் பண்றாங்க இல்லையா, ஜட்ஜஸ் ஐயா அப்பாயிண்ட் பண்றதுக்கு ஒரு நேம் லிஸ்ட் ரெடி பண்றாங்கல்ல, அது வந்து ஜுடிஷியரி வேயில தான் நாங்கள் பண்ணுவோம் அப்படின்றாங்க. விச் மீன்ஸ் கொலீஜியம் மூலமாக தான் பண்ணுவோம் அப்படின்றாங்க. ஏன்னா கொலீஜியம்க்கு வந்து கான்ஸ்டியூஷன்லயோ இல்லை எந்த லாலையோ ப்ரொவிஷன்ஸ் கிடையாது. அது வந்து ஒரு எவால்வ் பண்ணப்பட்ட சிஸ்டம். ஃபர்ஸ்ட் ஜட்ஜ் கேஸ், செகண்ட் ஜட்ஜ் கேஸ் அண்ட் தேர்ட் ஜட்ஜ் கேசஸ் இருக்கு. அது மூலியமா எவால்வ் பண்ணப்பட்ட சிஸ்டம். அப்போ இந்த மெத்தட்ல இவங்க வந்து ஜட்ஜஸோட லிஸ்ட்டை வந்து எக்ஸிக்யூட்டிவ்ஸ்க்கு சப்மிட் பண்றாங்கல்ல, எக்ஸிக்யூட்டிவ்ஸ் வந்து இதுல சாட்டிஸ்ஃபையா ஆக மாட்டாங்க. அதுக்கு வாய்ப்பு இருக்கு. அப்போ இவங்களுக்கு வந்து வேண்டாத ஜட்ஜஸோட நேம் இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், என்ன பண்ணுவாங்கன்னா அதை வந்து ரிஜெக்ட் பண்ண முடியாது. என்ன பண்ணலாம்னா டிலே பண்ணலாம். அப்போ எக்ஸிக்யூட்டிவ்ஸ்க்கும் ஜுடிஷியரிக்கும் நடக்கிற பவர் ஸ்ட்ரகிள்ல ஜட்ஜஸோட அப்பாயின்மெண்ட் தான் என்ன ஆகுது, டிலே ஆகுது. அப்ப நம்மளோட சீஃப் ஜஸ்டிஸ் வந்து என்ன சொல்றாரு அப்படின்னா இந்த டிலே இருக்கு பாத்தீங்களா, இதை வந்து காரணம் காட்டி இந்த கொலீஜியம் சிஸ்டம் வந்து ஒரு சர்ச் கமிட்டி கிடையாது, இந்த கொலீஜியம்க்கு வந்து அத்தாரிட்டி இருக்கு அப்படின்னு நம்மளோட சிஜே சொல்லியிருக்காரு. ஸோ இப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா சர்ச் கமிட்டி அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா இப்போ இந்த வேரியஸ் கான்ஸ்டியூஷனல் போஸ்ட் இருக்கு பாத்தீங்களா, இதெல்லாம் வந்து நம்மளோட பிஎம் தான் அப்பாயிண்ட் பண்ணுவாரு, கவர்மெண்ட் சார்பில் தான் அப்பாயிண்ட் பண்ணுவாங்க. அப்படி அப்பாயிண்ட் பண்றதுக்கு வந்து பாத்தீங்கன்னா அதுக்கு சூட்டபிளான இண்டிவிஜுவல்ஸை வந்து செலக்ட் பண்ணணும் இல்லையா, அதுக்கு கவர்மெண்ட் வந்து என்ன பண்ணியிருப்பாங்கன்னா ஒரு சர்ச் கமிட்டி வந்து அப்பாயிண்ட் பண்ணி தான் அந்த ஆஃபீஸர்ஸ் அந்த கான்ஸ்டியூஷனல் போஸ்ட்ஸ் எல்லாம் ஃபில் பண்ணுவாங்க. அந்த கமிட்டி ரெக்கமெண்டட் பண்றதை தான் கன்சிடர் பண்ணுவாங்க. அந்த கமிட்டிக்கு வந்து பாத்தீங்கன்னா பெருசா எந்த லீகல் பேசிஸும் கிடையாது, இட்ஸ் ஜஸ்ட் அ ரெக்கமெண்டேஷன் கமிட்டி. அந்த மாதிரி கொலீஜியம் கிடையாது அப்படின்னு நம்மளோட சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியா வந்து மென்ஷன் பண்ணியிருக்காரு. இதுதான் ஓவரால் இஷ்யூ. இப்போ இந்த அப்பாயின்மெண்ட் ஆஃப் ஜட்ஜஸை பொறுத்த வரைக்கும் எஸ்பெஷலி இந்த ஹைகோர்ட் யூ ஷுட் நோ ஆர்டிகல் 224A. ஏன்னா 224A வந்து பாத்தீங்கன்னா இட் ஹேஸ் த ப்ரொவிஷன் ஃபார் தி அப்பாயின்மெண்ட் ஆஃப் அடாக் ஜட்ஜஸ். அடாக் ஜட்ஜஸ்னா டெம்பரரி ஜட்ஜஸ். அப்போ ஹைகோர்ட்டோட ஜஸ்டிஸ் இருக்கார் இல்லையா, சீஃப் ஜஸ்டிஸ், அவருக்கு வந்து அடாக் ஜட்ஜஸ் அப்பாயிண்ட் பண்ணக்கூடிய பவர் வந்து இருக்கு. ஆனா என்ன பண்ணணும் அப்படின்னா அப்பாயிண்ட் பண்றதுக்கு முன்னாடி பிரசிடென்ட்டோட கன்சென்ட் வாங்கணும், முன்னாடியே வாங்கணும். தட் இஸ் த ப்ரேயர். ஓகே, ஸோ இதுதான் வந்து பாத்தீங்கன்னா ஓவரால் இஷ்யூ. ஸோ கவர்மெண்ட் கிட்ட வந்து எதனால டிலே பண்றீங்க அதுக்கான ரீசன் சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியா வந்து நேற்று சொல்லியிருக்காரு. அதுதான் இந்த நியூஸ் ஆர்டிகல். ஓகே, ஸோ தட்ஸ் ஆல் அபவுட் இட். அண்ட் நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா நியூஸ் பேஜில் வந்து இருக்கிற ஒரு இம்பார்ட்டன்ட் நியூஸ் ஆர்டிகல், 85 candidates in Jammu and Kashmir folds have criminal cases அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் வந்து ஃபுல்லாக நம்பர்ஸ் கொடுத்துருக்காங்க, அதனால அந்த நம்பர்ஸ்லாம் நமக்கு பெருசாக தேவையில்லை. பட் என்ன அப்படின்னா இந்த இஷ்யூ வந்து இட் கம்ஸ் அண்டர் தி கிரிமினலைசேஷன் ஆஃப் பாலிடிக்ஸ். ஸோ அப்போ அந்த மாதிரி கிரிமினலைசேஷன் ஆஃப் பாலிடிக்ஸ் ரிலேட்டடாக நம்மளுக்கு வந்து மெயின்ஸில் ஏதாவது கொஸ்டின் வர்றப்போ இந்த அசோசியேஷன் ஆஃப் டெமோக்ராட்டிக் ரிஃபார்ம்ஸ் இவங்களோட இந்த ஃபைண்டிங் இருக்கு இல்லையா, ஜம்மு
அண்ட் காஷ்மீரில் எத்தனை கேண்டிடேட்ஸ் மேலே கிரிமினல் கேஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி அந்த டேட்டா வந்து சப்மிட் பண்ணியிருக்காங்க. அதாவது டோட்டல் 457 கேண்டிடேட்டில் 85 பேர் மேலே கிரிமினல் கேசஸ் இருக்கு. ஸோ இட் இஸ் அ சீரியஸ் இஷ்யூ. அப்போ இந்த டேட்டா வந்து நம்மளுக்கு எக்ஸாமில் ஆன்சரை கன்சாலிடேட் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகும். ஸோ அதனால் இதை நீங்கள் நோட் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ that's all about it. இன்னைக்கு பிஸ்னஸ் பேஜில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபுட் இன்ஃப்ளேஷன் பற்றி ஒரு ஆர்டிக்கல் வந்திருக்கு. ஸோ ஆர்பிஐயோட எக்ஸ்பெக்டேஷன் எப்படி வந்து ஃபுட் இன்ஃப்ளேஷன் வந்து வலாட்டிலாக இருக்குது அப்படின்னு அந்த ஆர்டிக்கலை வந்து நம்ம ரெஸ்பெக்டிவ் கண்டெக்ஸ்டில் நிறையவே டிஸ்கஸ் பண்ணிட்டோம். அதனால அது வந்து நமக்கு தேவையில்லை. ஓகே, ஸோ இதோட இந்த வீடியோ வந்து நம்ம முடிச்சுக்கலாம். உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்க, நான் ரிப்ளை பண்ணுறேன். ஸோ that's all about it. Thanks for watching this video, guys.